சத்தான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே 8 டீஸ்பூனுக்கு நீங்க எண்ணெய் சேர்த்துக்கணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பொலகு கடுகு, கொஞ்சம் பொலகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்து இது கூடவே நீங்க 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்க பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நீங்க 1/2 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுருலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வேக வச்சு வாழைத்தண்டு தாங்க. வாழைத்தண்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நீங்க பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூனுக்கு நீங்க பாசி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பாசி பருப்பு நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருள் பார்க்கலாங்க. ஒரு கொஞ்சம் போல மட்டும் மஞ்சள் தூளும், அதுக்கப்புறம் தேவையானதுக்கு மட்டும் நம்ம சால்ட் சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இது கூடவே நம்ம சிறு பருப்பு வேகிறதுக்காக ஒரு டம்ளர் போல மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நீங்க சேர்த்து விட்ட பின்னாடி மறுபடியும் லைட்டா ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 8 நிமிஷம் போல மட்டும் நீங்க வேக வச்சீங்கன்னா சிறுபருப்பு நல்லா வெந்து வரும், தண்ணியுமே நல்லா ட்ரை ஆயிருங்க. இப்ப பாருங்க வாழைத்தண்டு சிறுபருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு டைம் நல்லா கலக்கி விட்ட பின்னாடி லாஸ்டா ஃபைனலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல மட்டும் நீங்க தேங்காய் துருவல் நீங்க சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தாராளமா நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி எடுத்துட்டு எப்போதும் போல நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்டா போட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்ப நமக்கு ரொம்ப சத்தான வாழைத்தண்டு பொரியலும் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.